கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்று மாலை வேத பாடம் சில கிளிட்ச் காரணமாக முழுமையாக பதிவாகவில்லை. ஆகவே இந்த நாளில் மறுபடியும் அதை பதிவு செய்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வேத பாடத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படி நாம் இணைந்து கடவுளுடைய இரக்கத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். எல்லையில்லாத இரக்கமும் அன்பும் தயவும் நீடிய பொறுமையும் நிறைந்த தேவனே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர் எங்கள் பேரில் எவ்வளவு அன்பு செலுத்தி தமது குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவர் தம்முடைய தூய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி மீட்டெடுத்து பாவ மன்னிப்பை வர்ஷிக்க பண்ணி மனம் திரும்புதலுக்கு எங்களை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நித்தியமான ஆசீர்வாதத்தை சுவிசேஷமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் அது அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியினுடைய மகத்துவத்தை நாங்கள் தியானிக்கும்போது பரிசுத்தாவியானவராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தையை, சத்தியத்தை தெளிவாக்கி விடுதலையாக்கி பலப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக இந்த வேத பாடத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட உம்முடைய சமாதானத்தின் வார்த்தை வெளிப்பட ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள ஈடு இணையில்லாத ஜீவனுள்ள நாமத்தில் கேட்கிறோம், பணிந்து ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன். போலியான மனம் திரும்புதல் என்பதாக இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அதை குறித்து அச்சப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே எது சிறந்ததோ, எது விலை உயர்ந்ததோ அது எல்லாமே போலிமயமாக்கப்படுவது இயல்பு. அப்படித்தான் சுவிசேஷமும் இன்றைக்கு போலியாக இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற தங்கத்தை எடுத்தால் அதிலே போலி இருக்கிறது. இப்படி போலிமயமான உலகத்தில் வேதம் நமக்கு இந்த போலித்தன்மையை எடுத்துக்காட்டி அதனுடைய அடிப்படையில் மெய்யான மனம் திரும்புதல் எது என்று கற்றுக் கொடுத்திருக்கும் போது அதை நாம் சிந்திப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உண்மையான மனம் திரும்புதல் எது என்றும் போலியான மனம் திரும்புதல் எது என்றும் பவுலால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இங்கே முதலாவது தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறது. அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் 11ஆம் வசனத்திலே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் என்று மெய்யான மனம் திரும்புதலின் அடையாளத்தை சொல்லுகிறார். இந்த வேத பாடத்தினுடைய நோக்கம் முதலாவது போலி மனம் திரும்புதலை நாம் அடையாளம் கண்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு அது உதவி செய்யும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இது மிக முக்கியமான செய்தி, ஆணித்தரமான செய்தி என்று சொல்லலாம். வேதத்திலிருந்து நான் அதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னுடைய சுய புத்தியை பயன்படுத்தினால் அது கடவுளுக்கு விரோதமானது. லௌகீக துக்கமோ, போலி துக்கமோ, உலகத்திற்கேற்ற மாம்சத்திற்கேற்ற துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார். ஒருவேளை திருட்டிலே அகப்பட்ட ஜெயிலில் இருக்கக்கூடிய மனிதனும் கொஞ்சம் வருத்தப்படுவான். அது என்ன வருத்தம்? ஐயோ, ஒரு 10 நிமிஷத்திற்கு முன்பாக நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போயிருந்தால் நான் காவலாளர்களிடத்திலே மாட்டியிருக்க மாட்டேனே என்று ஒரு துக்கத்தை வைத்திருப்பார். அடுத்த முறை நான் வெளியே சென்று கொள்ளையடிக்க நேரிட்டால் இந்தந்த காரியங்களெல்லாம் தவிர்த்து தப்பித்து விடுவேன், அதை செய்ய தவறிவிட்டேன் என்று சொல்லுகிற
ஒரு துக்கத்தையும் நாம் கேள்விப்படுகிறோம். நிறைய பேர் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் செய்ததை இப்படி செய்திருந்தால் நான் தப்பித்திருப்பேன் என்று துக்கப்படுகிறார்கள். அதுவும் துக்கம்தான். இப்படி போலி மனம் திரும்புதல், போலி துக்கம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணம். நாம் அநேக சமயத்தில், ஐயோ நான் இப்படி எழுதியிருந்தால் தப்பித்திருப்பேனே, நான் அப்படி பேசியிருந்தால் நான் தப்பித்திருப்பேனே என்று சொல்லுவது மனித வாடிக்கை. இதைத்தான் வேதம் போலி துக்கம் என்று சொல்லுகிறது. மாம்சத்திற்கேற்ற துக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய மனம் திரும்புதலை ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதை ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க உங்களை அன்புடன் ஜெபத்துடன் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது, மனம் திரும்புதல் என்ற வார்த்தை வேதத்திலே மூல பாஷையோடு தொடர்படுத்தி படிக்கும்போது மெட்டோனியா என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் முழுமையாக திரும்புதல். யூ டர்ன் என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். யூ டர்ன், நாம் எதிர் திசையிலே போகிறோம். அப்படி யாராவது சொல்லுவார்கள், நீங்கள் எதிர் திசையிலே வந்து விட்டீர்கள், நீங்கள் யூ டர்ன் அடித்து மறுபடியும் திரும்பி போங்கள் என்று சொல்லுவார்கள். நீலகிரியில் நிறைய பேர் பிரயாணமாய் வந்து இந்த டூரிஸ்ட் என்று வருகிறவர்கள் சில சமயத்தில் இடம் தாண்டி பல மைல்கள் கூட வந்திருக்கலாம் சில சமயத்தில். அப்பொழுது சொல்லுவார்கள், நீங்கள் யூ டர்ன் அடித்து திரும்பி போக வேண்டும், நீங்கள் வந்த திசையிலேயே போக வேண்டும், நீங்கள் எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்தான் மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கை கடவுளை விட்டு, கடவுளுடைய பரிசுத்தம், நீதி, அன்பு, இரக்கம், மன்னிப்பு, இதை விட்டு எதிர் திசையிலே பிரயாணம் செய்கிற வாழ்க்கை. யோனாவினுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். நினிவேவுக்கு போக சொன்னார் யெகோவா, அவன் எதிர் திசையிலே தர்ஷீஷுக்கு ஓடுகிறான், எதிர் திசையிலே பிரயாணிக்கிறான். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கடவுள் சொல்லுகிற அழைப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இதை முதலாவது படிக்கிறோம். ஏசாயா 45:22, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். நீங்கள் வேறு திசையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தேவன், வேறொருவரும் இல்லை. வல்லமையான பிரசங்கியார் ஸ்பர்ஜனுடைய மனமாற்றத்திற்கு இந்த வசனம்தான் மூல காரணமாக இருந்தது என்று சரித்திரம் கூறுகிறது. அதே போல மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற அழைப்பை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள். மனித வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். நீங்கள் எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிறீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து உங்களை ரட்சிக்க முடியாத, உங்களை விடுவிக்க முடியாத எதிர் திசையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், என்னிடத்தில் வாருங்கள். இதுதான் மெட்டோனா என்று சொல்லக்கூடிய மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். அந்த வார்த்தை தான் இந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதோடு தொடர்புடைய வார்த்தை தான் இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சகரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள், உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு திசையிலே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அது கடவுளை விட்டு தூரமாக கொண்டு செல்லுகிற பயணம், நித்தியமாக கடவுளை விட்டு பிரிக்கிற மனித வாழ்க்கையின் சாரம்சம். நீங்கள் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள் என்று கடவுள் கொடுக்கிற அழைப்பு. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே என்னை தேடி வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே, மூல அர்த்தமே திரும்புதல், முழுமையாக திரும்புதல் என்ற பொருளுடையது. ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களை
கடவுளுடைய பிள்ளைகள் என்றும், விசுவாசிகள் என்றும், தாங்கள் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள் என்றும் சில அனுமானங்களை வைத்து சொல்லுகிறார்கள். அதைத்தான் போலி மனம் திரும்புதல் என்பதாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மனம் திரும்புதலினுடைய போலி மனம் திரும்புதலை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக மனம் திரும்புதலின் அவசியத்தை பற்றி வேதம் சொல்லுகிறதை பார்க்க வேண்டும். The necessity of repentance is portrayed in the scriptures right from the Old Testament to the New Testament. The necessity for repentance, மனம் திரும்புதலுக்கான அவசியம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு சில காரியங்கள் நமக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம். சில காரியங்களை நாம் காலம் தாழ்த்தலாம். சில காரியங்கள் எனக்கு இல்லை, இது அவருக்குரிய செய்தி. ஒரு கடிதம் கொண்டு ஒரு தபால்காரர் வருகிறார். அவர் யாரையாவது பார்த்து இன்னாருக்கு தபால் வந்திருக்கிறது என்றால், இது என்னுடைய தபால் அல்ல, எனக்கு வந்த செய்தி அல்ல, தபால் அல்ல, இது அவருக்கு வந்தது, அந்த வீட்டாருக்கு வந்தது என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் மனம் திரும்புதல் என்கிற செய்தியானது எப்படிப்பட்ட அவசியமுடையது என்பதை நாம் பார்ப்பது முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கத்தினுடைய சாரம்சமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்பதாய் நாம் படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்று பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டு மறுபடியும் அவர் திரும்பி வந்தபோது அவர் பேசின வார்த்தையினுடைய சாரம்சம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். He began to teach, repent for the kingdom of God is at hand. கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கத்தினுடைய சாரம்சம் மனம் திரும்புங்கள் என்பதாகும். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சத்தை நாம் படிக்கிறோம். மனம் திரும்புங்கள் என்பதுதான் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சமாகவும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அவன் வாழ்ந்த பொழுது அவனுடைய பிரசங்கம் இதுவாகத்தான் இருந்தது, மனம் திரும்புங்கள் என்பதாக இருந்தது. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவன் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் செய்தி அதுதான், யோவான் ஸ்நானகனுடைய செய்தி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்காக தம்மை ஜீவ பலியாக, ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து அவரை விசுவாசிக்கிறவருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கடைசி வார்த்தையை நாம் இப்படி படிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. எருசலேம் துவங்கி எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா மனிதருக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் இது அறிவிக்கப்பட வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் 2026 அந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு சபைகளிலே மனம் திரும்புதலை பற்றி பேச மறுக்கிறார்கள். பல தத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். மனிதன் நல்லவன் தான், சூழ்நிலை அவனை கெடுக்கிறது, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், இப்படி பல தத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், கேட்டுத்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாகும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு சொன்ன வார்த்தை, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதால். அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த பின்னணியிலே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், மனம் திரும்புதலினுடைய அவசியத்தினுடைய 3 அம்சங்களை சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புஸ்தகங்களும் சரி, புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்கள், குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மனம் திரும்புதலை பற்றிய வாசகம் இல்லாமல் கிடையாது. என்னிடத்தில் திரும்புங்கள் என்கிற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக யெகோவா பல காலகட்டங்களிலே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், குறிப்பாக யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே வேதத்திலே என்னிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் எதிர்த்திசையிலே பிரயாணம் செய்கிறீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடையாது, மெய்யான அன்பு கிடையாது,
நம்பிக்கை கிடையாது. இதற்கு காரணம் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்பதாக அந்த செய்தியானது சொல்லப்பட்டு வருகிறது. அதனுடைய அவசியத்திற்கான 3 காரணங்கள். முதலாவது காரணம், மனம் திரும்புதல் என்பது கட்டளையாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அ கமாண்ட் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் in the scriptures. Repentance, the call to repentance is a commandment. வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கட்டளை, அடுத்தது ஆலோசனைகள், மூன்றாவது உதாரணங்கள். There are 3 basic aspects that we can derive from the scriptural aspects. Number 1, the commandment, the aspect of commandment. Number 2, suggestions. Number 3, illustrations or examples. கட்டளை என்பது நிச்சயமாக கடைபிடிக்கப்பட வேண்டியது. கொலை செய்யாதிருப்பாயாக என்றால் அதை கடைபிடிக்க வேண்டும். அது கட்டளை. ஆலோசனை என்று சொன்னால் சில சமயத்தில் சில ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், கூடுமானால் யாவரிடத்திலும் சமாதானமாய் இருக்க பாருங்கள் என்றால், நாம் சமாதானத்திற்கு போனாலும் மற்றவர்கள் வரமாட்டார்கள். ஆகவே அது ஒரு ஆலோசனை. உங்களை பொறுத்த அளவிலே நீங்கள் சமாதானத்தை நாடுங்கள் என்பதாகும். அது ஆலோசனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 முறை, ஒரு முறை தம்முடைய அப்போஸ்தலரிடத்திலே நீங்கள் சுவிசேஷ பணிக்கு போகும்போது பணப்பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்த முறை பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு ஆலோசனை. ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்றால், பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்ன காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியிலே அவர் சுவிசேஷ பணிக்காக அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு போரடிக்கிற மாயை வாய்க்கட்டாயாக என்று சுவிசேஷ பணியிலே, கடவுளுடைய பணியிலே செய்கிறவர்களுக்கு அவர்களை போஷிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் யூதர்கள் மத்தியிலே போகும்போது நீங்கள் பணப்பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கற்பனை இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 2வது முறை புறஜாதி பட்டணங்களிலே அவர்களை அனுப்பும்போது பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை நீங்கள் போஷிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற நேரடி கட்டளை அவர்களுக்கு இல்லை. ஆகவே நீங்கள் அதை செய்யுங்கள் என்று அந்த பின்னணியிலே சொல்லுகிறார். இப்படி சில ஆலோசனைகள் இருக்கிறது. 3வது உதாரணங்கள். உதாரணம் என்று சொல்லும்போது, ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆனால் அவருக்கு 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் அப்படி செய்வோம் என்று சொல்லுவதற்காக அல்ல, அதிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். சில அவர்களுடைய மோசையினுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை வைத்து பவுல் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நாம் பாடங்களை படித்து கடவுளை எவ்வளவு நேசிக்க வேண்டும், அவருடைய அன்பை நாம் எப்படி ருசிக்க வேண்டும் என்பதற்காக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டதே அல்லாமல் அதை செய்வதற்காக அல்ல. இப்படி 3 வகையில் இருக்கிறது. இந்த மனம் திரும்புதல் என்பது முதலாவது பகுதியாகிய கட்டளையிலே அடங்கியிருக்கிறது. The message of repentance, the call to repentance centers around God's commandment. It is not a suggestion. It is not an illustration. சகல மனுஷருக்கும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது, அறிவிக்கப்பட வேண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பிலாத்து சில யூதர்களை கொலை செய்த ஒரு சம்பவம். அந்த பஸ்கா பண்டிகையிலே ஒரு சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை யூதர்கள் சுட்டி காண்பித்து அந்த செய்தியை ஆண்டவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அந்த சம்பவம் அந்த கலிலேயருக்கு அப்படி நடந்ததுனாலே எருசலேமில் இருந்த மற்றவர்களை, கலிலேயில் இருந்த மற்றவர்களை பார்க்கலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? லூக்கா 13:3. அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொன்னார். அவர்கள் இன்னொரு காரியத்தை மறைத்து விட்டார்கள். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரே அதை சொல்லுகிறார். பிலாத்து சிலருடைய இரத்தத்தை அவன் சிந்தினானே என்று இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் மறந்து போன காரியம் 4ஆம் வசனத்தில் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே என்று ஆண்டவரே எடுத்து காண்பிக்கிறார். அந்த 18 பேர் பாவிகள், நீங்கள் நீதிமான்கள், அதனாலே தான் கோபுரம் உங்கள் மேல் விழவில்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று கிறிஸ்து சொன்னார். மனம் திரும்புதல் கட்டளை, இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட்.
அது ஆலோசனை அல்ல. கிறிஸ்தவர்களுக்கான முக்கியமான செய்தி. இரண்டாவது, ஏன் மனம் திரும்புதல் அவசியமானது என்றால், மனம் திரும்புதல் சுவிசேஷத்தினுடைய சாரம்சம் இருக்கிறது, அதில் இருக்கிறது. தி ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்பல், த எலிமெண்ட் ஆஃப் காஸ்பல் இஸ் இன்டர்வைன்ட் வித் ரிபென்டன்ஸ். மனம் திரும்புதல் தான் சுவிசேஷம் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்பது நமக்கு தெரியும். நல்ல செய்தியை நாம் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை துர்செய்தி வந்தால் அதனாலே வேதனைப்படுகிறோம். ஆனால் நல்ல செய்தி என்றால் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். மனம் திரும்புதல் நற்செய்தி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். நெருக்கமாயிருக்கிறது, நெருங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். Proverbs 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது நற்செய்தி தான் அல்லவா? கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். கடவுள் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது சுவிசேஷ வல்லமையுடையது. சில வசனங்களை இதோடு தொடர்படுத்தி பார்ப்பது நல்லது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அவர் உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். There is forgiveness where there is repentance. அது நற்செய்தி தானே? அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 26:20. இங்கேயும் நாம் என்ன படிக்கிறோம் என்றால், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதாயா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்பி குணப்பட வேண்டும். குணப்பட வேண்டும் என்றால் டு பிகம் வெல், த ஹோல் வெல்பீயிங், முழுமையான விடுதலையை பெற வேண்டும். மனம் திரும்பி குணப்பட வேண்டும். குணமாக்குதல் என்பது முழுமையான வாழ்க்கையின் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். குணமடைதல். இப்படி வேதத்திலே மனம் திரும்புதல் என்பது சுவிசேஷ செய்தியாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, மனம் திரும்புதலின் அவசியத்தை நாம் படித்தால் இது ஒரு அவசரமான செய்தி என்பதாக நாம் பார்க்கிறோம். The call to repentance is an urgent message. இதை காலம் தாழ்த்த முடியாது. நாம் ஒருவேளை ஒரு நாளை துவங்கும் போது நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நம்முடைய சாமர்த்தியத்தினாலே துவங்குகிறோம் என்று நினைக்கிறோம். அல்ல, நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணுக்கு புலப்படாத தீமைகள் நம் மத்தியில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுப்பது எதற்காக என்றால், நாம் மனம் திரும்பி கடவுளோடு சீர்பொருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாள் கூட்டி கொடுக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் மரத்தினுடைய தோட்டக்காரன் எஜமானிடத்திலே சொன்ன வார்த்தையை பற்றி நாம் படிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் தோட்டக்காரன் சொல்லுகிறார், பார்ப்போம். அத்திமரத்தை வைத்தான். 3 வருஷமாக இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். மரம் எதற்காக நடப்படுகிறது? முக்கியமான நோக்கம் கனி கொடுக்க வேண்டும், நிழல் தர வேண்டும், அவைகளெல்லாம் உள்ளடக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். அடிப்படையிலே கனி கொடுக்க வேண்டும். 3 வருஷம் இந்த அத்திமரத்திலே கனியை தேடினான், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். கடவுள் எதற்காக நம்மை தம்முடைய சாயலாக படைத்து இந்த உலகத்திலே அனுமதித்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாவிட்டால்
நாம் மற்றவர்களை சிதைக்கிறோம், மற்றவருடைய வாழ்க்கையை நாம் பாதிப்புக்குள்ளாக்குகிறோம் என்ற அர்த்தம். If we don't bear fruit, we are wasting our lives. We are damaging the lives of others. We are instrumental in giving fruits that are not proper. That is good. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறார்? இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரிப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனி இதை வெட்டி போடலாம், நாம் சேர்ந்து வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல நீங்கள் வெட்டி போடுங்கள் என்று தோட்டக்காரன் சொல்லவில்லை. ஏனென்றால் எஜமான் வெட்டி போடுவது கிடையாது, தோட்டக்காரன் தான் செய்ய வேண்டும். ஆகவே நாம் வெட்டி போடலாம். அதற்கு பிறகு நம்பிக்கை கிடையாது என்பதாக அதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல், நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுவது எதற்காக என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ரோமர் கழுதின் நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், ரோமர் கடவுளுடைய நீதியை பற்றிய சத்தியத்தை உள்ளடக்கிய பகுதி. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தேவதயவு 4ஆம் வசனம், தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. கடவுள் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார், தயவாய் இருக்கிறார், நீடிய சாந்தமாய் இருக்கிறார் என்றால் நாம் அதை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளோ குடும்பத்தாரோ நம்முடைய பொறுமையை, நீடிய சாந்தத்தை அசட்டை பண்ணினால் நாம் எவ்வளவு கோபம் அடைகிறோம், நாம் எவ்வளவு வருத்தப்படுகிறோம். கடவுள் நம்மேலே எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார். எதற்காக? ஆயுசு நாளை எதற்காக கூட்டி கொடுக்கிறார்? நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானகன் அதை பிரசங்கித்தான். மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவசரமான செய்தியை நாம் பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். Why is he tarrying? Is it because he is failing in his promises? No way. He is tarrying because he desires that we would repent. He longs that we would repent and turn back to him. அவரிடத்திலே திரும்பி வருவோம் என்பதற்காக ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். அதற்கு முந்தின வசனம் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லும்போது, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 2 நாள் 2000 வருஷம், 2000 வருவார் என்று சொன்னார்கள். இப்படி பல தியரிகளை சொன்னார்கள், பல கோட்பாடுகளை சொன்னார்கள். வேதத்தை பொறுத்த அளவிலே அந்த நாட்களிலே வேதம் எழுதப்பட்ட காலத்திலே 1000 என்பது உச்சபட்ச எண்ணிக்கை என்று வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு எப்படி மில்லியனர், கோடி கூட தாண்டி விட்டது. மில்லியனர், பல கோடிக்கு அதிபதி என்று சொல்லுவதை உச்சபட்சமாக சொல்லுவது போல அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். உதாரணமாக சில வருஷங்களுக்கு முன்பு வரை பலரை பார்த்து அவன் லட்சாதிபதி என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அவனுக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கு லட்சமெல்லாம் ஒன்றுமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் வேதத்தின்படி பார்த்தால் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல என்றால் ஆண்டவருக்கு கணக்கில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாள் என்பதோ 1000 வருஷம் என்பதோ கணக்கில்லை. சங்கீதம் 50 1000 திரிகிற பறவைகள், 1000 திரிகிற பறவைகள் என்னுடையவைகள் என்றால் 1000 பறவைகள் மாத்திரம் ஆண்டவருடையதா? அல்ல. வேதாகமத்தின் காலத்திலே 1000 என்பதுதான் உச்சம். ஏனென்றால் இன்றைக்கு சிறு சிறு நாணயங்கள் தான் அதிக புழக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இருப்பது போல கோடி பணம், லட்சம் பணம் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு 1000, யாராவது ஒருவர் 1000 பொற்காசுகள் வைத்திருந்தால் அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கு அடையாளம். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன். நீங்கள் 1000 பேர் என்னை அடிக்க வந்தாலும் நான் ஜமாளித்து விடுவேன் என்று சொன்னால் 1000 பேர் வாருங்கள் என்று சொல்வது அர்த்தம் அல்ல. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் நான் ஜமாளிப்பேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல. நமக்குத்தான் ஒரு நாள் விடிய மாட்டேன் என்கிறது, பொழுது போக மாட்டேன் என்கிறது, இந்த நாள் ஏன் விடிந்தது என்று நாம் கணக்கு போடுகிறோம். ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இது அவசரமான செய்தி. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு. நினிவேயை பார்த்து யோனா சொன்ன வார்த்தை, இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொன்னான். அவன் மனம் திரும்பலை பற்றி பேசவில்லை, ஆனால் 40 நாள் தான் என்று சொன்னான்.
இந்த 3 காரணங்கள் மனம் திரும்புதலின் அவசியத்தை சொல்லுகிறது. இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். ஒருவேளை அடுத்த வாரமும் இதை தொடர்ந்து படிக்கலாம். போலி மனம் திரும்புதலின் 3 தன்மைகளை பார்க்கலாம். The threefold or 3 aspects, 3 characteristics of pseudo repentance, false repentance, counterfeit repentance, whichever way we like it. போலியான மனம் திரும்புதலின் 3 அடையாளங்களை பார்க்கலாம். முதலாவது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே வரக்கூடிய பாதிப்பு மனம் திரும்புதல் அல்ல. Not mere guilt feeling due to a single occurrence, a single happening, a single incident. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே மனதிலே ஏற்படக்கூடிய, உணர்ச்சியிலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு மனம் திரும்புதல் கிடையாது. வேதத்திலிருந்து உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விபத்தை பார்க்கிறோம், உடனடியாக ஒரு பாதிப்பு வருகிறது. எனக்கும் இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று ஒரு பாதிப்பு வருகிறது. விபத்திலே தப்பித்தால் ஐயோ தப்பித்தோம், இனி நான் உண்மையாக இருப்பேன், இனி நான் பக்தியாக இருப்பேன் என்று சிலர் தீர்மானம் செய்கிறார்கள். ஏன்? பிறந்த நாள் வந்தால் தீர்மானம் செய்கிறார்கள், புது வருஷம் வந்தால் தீர்மானம் செய்கிறார்கள், யாராவது குடும்பத்தில் இறந்தால் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். அதனுடைய பாதிப்பு. இப்படி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். எவ்வளவு துக்ககரமான ஒரு நிகழ்வை நாம் வேதத்திலே பார்க்கிறோம், சரித்திரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்த பிறகு அவரை அடிக்கிறார்கள், சிலுவையில் அறைகிறார்கள், துப்புகிறார்கள், ஏளனம் பரிகாசம் செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று அவன் மனம் கசந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் இப்படி படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள். யூதாஸ், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு ஒரு நிகழ்ச்சியினாலே வந்த பாதிப்பு, அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, அவனுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்தது. அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்படத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். சரி, அவன் உணர்ந்தான், மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அந்த மனஸ்தாபம் எப்படி, என்ன பாதிப்பை கொண்டு வந்தது? அவன் நான்று கொண்டு செத்தான். அது ரட்சிப்பை கொண்டு வரவில்லை, நித்திய ஜீவனை கொண்டு வரவில்லை. ஒரு நிகழ்வினாலே வரக்கூடிய பாதிப்பு, தாக்கம் மனம் திரும்புதல் அல்ல. இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, பெரியோரே, சிறியோரே, குறிப்பாக கிறிஸ்தவ நண்பர்களே, பிள்ளைகளே, ஒரு விபத்தை பார்க்கிறோம், அதனாலே வருகிற பாதிப்பினாலே ஒரு நாள் 2 நாள் நான் உண்மையாக இருப்பேன், கடவுளுக்கு சாட்சியாக இருப்பேன், கடவுளுக்கு கீழ்ப்படிவேன், பொய் சொல்ல மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், அநீதி செய்ய மாட்டேன், கசப்பாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்கிறோம். ஆனால் அது நிலைக்கிறதா? இல்லை. புது வருடம் வந்தால் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இந்த பிறந்த நாளிலிருந்து நான் இப்படி வாழுவேன் என்று சொல்லுகிறோம். அது யதார்த்தமாக இருக்கிறதா? நடப்பதில்லை. புது வருடம் இல்லாவிட்டால் யாராவது வீட்டில் இறந்து விட்டால் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அது நிலைக்கிறதா? இல்லை. இப்படி ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே வரக்கூடிய தாக்கம் மெய்யான, உண்மையான, வேதபூர்வமான நித்திய ஜீவனை கொண்டு வருகிற சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியை நமக்கு பறைசாற்றுகிற மனம் திரும்புதல் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே சவுலை பற்றி படிக்கிறோம். சவுல் முதலாவது அரசனாக இஸ்ரவேலிலே நியமிக்கப்பட்டவன். யெகோவா அவனை நியமித்தார். சவுல் வருவதற்கு முன்பதாக அவன் செய்யக்கூடாத பணியை செய்தான், பலி செலுத்தினான். அப்பொழுது சாமுவேல் கேட்டார், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது சவுல் 1 சாமுவேல் 15:24 நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சரி, பரவாயில்லை, ஜனங்களுக்கு அது உண்மைதான், அதுதான் உண்மை. ஜனங்களுக்கு பயந்தானா? இல்லை.
பாவம் செய்தேன் என்று சொல்லிவிட்டான் அந்த ஒரு நிகழ்வினாலே. ஆனால் கீழே சொல்லுகிறான், 30ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், சவுல் சொல்லுகிறான், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். His repentance was to save his face, to be honored and to gain the dignity in front of his people. தன்னுடைய ஜனங்கள் நடுவிலே கனத்தை எதிர்பார்த்து கெஞ்சுகிறான். நான் ஒரு தவறு செய்து விட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், என்னை எப்படியாவது தப்பித்து வைக்க விடுங்கள், என்னை எப்படியாவது ஜனங்கள் முன்பாக வெட்கப்படுத்தாமல் இருங்கள் என்பதுதான் அவனுடைய விண்ணப்பம். அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. தவறு செய்து விட்டேன், அரைகுறை மாட்டிக்கொண்டபடியினாலே இந்த நிகழ்வை பார்க்கிறோம். இன்றைக்கு மனுக்குலம் பாவத்தின் விளைவுக்கு பயப்படுகிறார்கள். நான் இந்த தவறு செய்து விட்டேன், மாட்டி விட்டேன், இனி எப்படி தப்பிப்பது என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். பாவத்தின் விளைவுக்கு பயப்படுகிறது தான் மத கோட்பாடு. பாவத்திற்கே பயப்படுகிறது தான் உண்மையான மனம் திரும்புதல். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. சீசனல் எஃபெக்ட் இஸ் நாட் ரிப்பன்டன்ஸ். சீசனல் எஃபெக்ட், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அதை நான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலிருந்தே சொல்ல விரும்புகிறேன். ஒரு சீசன், வெயில் காலம் வந்தால் சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், கடவுள் எனக்கு நன்மை செய்தார், கடவுள் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சீசன், ஒரு குறிப்பிட்ட காலம், பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கல்லூரிக்கோ மேல் படிப்புக்கோ செல்லும்போது அந்த காலகட்டத்தில் பயங்கர பக்தியாக இருப்பார்கள். வேடிக்கையாக சொல்லுவார்கள், கணக்கு பரீட்சை எந்த நாள் இருக்கிறதோ அதுக்கு முந்தின நாள் எல்லா கடைகளிலும் கேண்டில் விற்று தீர்ந்து விடும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கேண்டில் வாங்கி கொளுத்துவார்கள். எக்ஸாம் எழுதியாச்சு, பாஸ் பண்ணி ஆயிற்று, அடுத்த கல்லூரிக்கு போக வேண்டும். அந்த இடைப்பட்ட ஒரு ரெண்டு 3 மாதம் பக்தியாக இருப்பார்கள். ஒரு சீசன், அது முடிந்தால் தங்களுடைய பழைய வாழ்க்கை ஆரம்பிப்பார்கள். சீசனல் எஃபெக்ட் இஸ் நாட் ட்ரூ ரிப்பன்டன்ஸ். வேதத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒருவேளை இந்த காலத்தில் அந்த வார்த்தை நமக்கு அது கடினமான வார்த்தையாக இருக்கிறது, ஏன் இப்படி யோவான் ஸ்நானகன் சொன்னார் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே யூத கலாச்சாரத்திலே விரியன் பாம்பு குட்டியினுடைய தன்மையை அவர்கள் அறிந்து வைத்தபடியினாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறார்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவர், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். விரியன் பாம்பு குட்டிகள் என்ன செய்யும்? வெள்ளாமை இருக்கிறது, வெள்ளாமை முடிந்தவுடனே கண்டிப்பாக அதை அறுத்து அதை சுட்டெரிப்பார்கள். அந்த வெள்ளாமையின் நடுவில் இந்த விரியன் பாம்பு குட்டிகள் தங்கி இருக்குமாம். அந்த அறுவடையை முடித்து அதை எரிக்கும் போது அந்த வெப்பத்தை தாங்காமல் விரியன் பாம்பு குட்டிகள் வனாந்தரத்தில் வந்து யோர்தான் நதியில் எப்படியாவது தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ளும், அந்த வெப்பத்திற்கு தப்பிப்பதற்காக வந்துவிடும். மறுபடியும் அந்த விவசாயிகள் வெள்ளாமையை மறுபடியும் போடும்போது, அது வளரும் போது இந்த விரியன் பாம்பு குட்டிகள் மறுபடியும் போய் அங்கே பதுங்கி கொள்ளும். இது ஒரு சுழற்சி போல நடக்கும். மறுபடியும் அவர்கள் வெள்ளாமை முடிந்ததற்கு பிறகு அதை சுட்டெரிக்கும் போது மறுபடியும் அவைகள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக யோர்தான் நதிக்கு வரும். அப்போ சீசனல் எஃபெக்ட், ஒரு காலகட்டத்தினுடைய பாதிப்பு. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் கேட்டார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு நீங்கள் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? கொஞ்ச காலம் அந்த அனல் அடிக்கும்போது நீங்கள் இங்கே வருகிறீர்கள், ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அது முடிந்த உடனே மறுபடியும் அந்த வெள்ளாமைக்குள்ளாக போய் புகுந்து கொள்ளுகிறது. இது வழக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த செய்தி யோவான் ஸ்நானகன் காலத்தில் இருந்தவர்களுக்கு சுலபமாக விளங்கிவிடும். அதே போல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கனிகளிலே 2 வகை அடிப்படையில் இருக்கிறது. ஒன்று, வருடம் முழுவதும் கனி கொடுக்கக்கூடிய மரங்கள். சில பெரும்பாலான கனிகள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம் வரும். சீசனல் ஃப்ரூட்ஸ் என்று சொல்லுகிறோம். இயர்லாங் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ரூட்.
இங்கே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்பது குறிப்பிட்ட காலத்தில் இந்த சீசன்லே நீங்கள் கொடுக்கிற கனி அல்ல. வருஷம் முழுவதும் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், பஞ்சகாலம், எல்லா நிலைமையிலும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்ட கனியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கு நிறைய பேருடைய மனம் திரும்புதல் ஒரு குறிப்பிட்ட சீசன். இன்னும் யதார்த்தமாக உங்களோடு பேச விரும்புகிறேன், கிறிஸ்தவர்களோடு குறிப்பாக பேச விரும்புகிறேன். லெந்து காலம் வந்துவிட்டால் 40 நாட்கள் பக்தி அதிகமாக ஜொலிக்கிறது. நான் மாம்சம் சாப்பிட மாட்டேன், ஒருவேளை சகோதரிகள் நாங்கள் பூ வைக்க மாட்டோம் அன்று அந்த 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் முடிந்த உடனே மறுபடியும் இரட்டிப்பாக பல மடங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. நம்முடைய ஆண்டவரே சொன்னார், உங்களுடைய காணிக்கைகளை நான் அருவருக்கிறேன், மாதப்பிறப்பினுடைய வழிபாடுகளை நான் அருவருக்கிறேன், உங்களுடைய பண்டிகைகள் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. ஏசாயாவில் போய் படித்து பாருங்கள். பலிகளை பார்க்கிலும் நறுங்குண்ட இருதயம் தான் நல்லது. சங்கீதத்திலே 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான். தாவீதை அரசனாக ஆண்டவர் உயர்த்தினார், ஆனால் பாவம் செய்தான். நாத்தான் வந்து நீயே அந்த மனுஷன் என்று அவன் பாவத்தை உணர்த்தின போது, நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் பலிகளில் பிரியப்படுவதில்லை, அதற்கிடையில் அவன் பலி செலுத்தி இருப்பான். உமக்கேற்ற பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், த கான்ட்ரைட் ஹார்ட், த ஹார்ட் தட் வாஸ் broken. அதைத்தான் நாம் கடைசியிலே பார்க்க இருக்கிறோம். சீசனல் எஃபெக்ட், சில குறிப்பிட்ட காலத்தினுடைய பாதிப்பு மெய்யான மனம் திரும்புதல் கிடையாது. ஒருவேளை இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இப்படி வருஷந்தோறும் சில குறிப்பிட்ட காலத்திலே சில காரியங்களை செய்து அதை உண்மையான பக்தி, விசுவாசம், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று உங்களுக்குள்ளாக நீங்கள் சிந்தித்து தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, கடைசியாக, எது போலி பக்தி என்றால், பல ஆண்டுகள் சில பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லீகலிசம் இஸ் நாட் ரிபென்டன்ஸ். அதாவது பல ஆண்டுகள், ஒருவேளை சிறு பிராயத்திலிருந்து சிலருக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். குடும்பத்திலே கற்றுக்கொண்டதாக இருக்கலாம், அல்லது சபையிலே கற்றுக்கொண்டதாக இருக்கலாம். சிறு வயதிலிருந்து ஜெபிப்பது, நான் ஜபிக்காமல் நான் வெளியே போக மாட்டேன், அது எனக்கு ஏதோ மாதிரி இருக்கும், நான் வேதம் வாசிக்காமல் வெளியே போக மாட்டேன், இவைகளெல்லாம் நல்லது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவைகள் உண்மையான மனம் திரும்புதலுக்கான அடையாளம் கிடையாது என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். அதற்கு வேதத்திலிருந்து உதாரணத்தை சொல்ல நான் ஆசிக்கிறேன். நான் அதை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். பல வருஷங்கள் சில நல்ல பழக்கங்களை வைத்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு மனிதன் வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர், நீ உனக்கு கற்பனைகள் தெரியும் தானே, இவைகளை நீ செய் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், சிறு பிராயம் முதல் நான் அதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். வேதவசனத்தை கவனிப்போம். சிறு பிராயம் முதல், யூதர்கள் சிறு பிராயம் என்று சொன்னால் 12 வயதிற்கு கீழாக இருந்து, சிறு வாலிப வயது என்று சொல்லும்போது 12 வயது என்று வைத்துக் கொள்ளலாம் ஓரளவுக்கு. சிறு பிள்ளைகள் என்றால் 12 வயது கீழே. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லிருப்பார், இவைகளெல்லாம் சொல்லி இதை அறிந்திருக்கிறே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். என்ன வார்த்தை பாருங்கள். நமக்கு தெரியாத ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து இதை கை கொண்டு வருகிறேன், இன்றைக்கு நேற்று அல்ல, பல வருஷங்கள் நான் அதை கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, என்ன அருமையான வார்த்தை அது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரரோடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விட்டு மிக நீண்ட தூரம் போனவன் இந்த மனிதன். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தான், தன்னுடைய நீதியை சொன்னான், பெரியவன் என்று சொன்னான், நான் சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ சிலுவைக்கு அருகிலே வரவில்லை என்று சொன்னபோது துக்கமுகமாய் போய்விட்டான். நீ சிறு வயது முதல் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நிறைய பேர், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர், நான் சின்ன வயதிலிருந்து நான் வேதத்தை படிக்கிறவன், ஜெபிக்கிறவன், காணிக்கை கொடுக்கிறவன்,
ஞானஸ்நானம் எடுத்தவன், பந்தியிலே கலந்து கொள்ளுகிறேன். இவைகளெல்லாம் நல்லது என்று ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது மாத்திரம் பாவம், உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் கிடையாது பிரியமானவர்களே. இன்னொரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதை சொல்லும்போது நீங்கள் அதை கவனிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சிறு வயது முதல் எப்படி வாழ்ந்தான் என்று தன்னைத்தானே பற்றி சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் பிறந்து 8ஆம் நாளில் எனக்கு நினைவு தெரிவதற்கு முன்பதாகவே நான் பக்தியாக வாழ்ந்தவன் என்று சொல்லுகிறான். என்னுடைய பெற்றோர் 8ஆம் நாளில் எனக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். எனக்கு நினைவு தெரியாத காலத்திலேயே நான் பக்தியாயிருந்தவன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆயினும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். பவுலனுடைய வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலிருந்து 8ஆம் நாளிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பக்தியாயிருந்தேன், என்னை சரியாக பக்தியிலே வளர்த்தார்கள், நான் அதை கடைபிடித்தேன். ஆனால் அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. இன்றைக்கு அநேகர் தங்களை எப்படி ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்றால், நான் அவர்களைப் போல குடிப்பது இல்லை, அவர்களைப் போல நான் இப்படி இருப்பதில்லை, அப்படி இருப்பதில்லை என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டு, அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் லஞ்சம் வாங்குவது கிடையாது. நல்லதுதான். நான் அப்படி செய்வதில்லை, இப்படி செய்வதில்லை. ஒருவேளை நல்ல காரியங்களாக இருக்கலாம் தான். ஆனால் அது மாத்திரம் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அந்த வாலிபனை பற்றி படித்தோம் மார்க் 10. சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவரை விட்டு துக்கமுகத்தோடே போய்விட்டான். பவுல் சொல்லுகிறார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்ததிலிருந்து நான் பக்தியாய் வாழ்ந்தவன், யாரும் என்னை குற்றம் சாட்ட முடியாது. ஆயினும் தமஸ்குக்கு போகிற வழியிலே அந்த தன்னுடைய சாட்சியில் 3 முறை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்பொழுது 3 முறையும் எழுதப்பட்ட சாட்சியிலே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், பக்தியாயிருந்தேன், சிறு பிராயம் முதல் நான் உண்மையாயிருந்தேன். ஆனால் அது உண்மையான மனமாறுதல் பக்தி கிடையாது என்பதை அறிக்கையிட்டான். இந்த 3 போலி மனம் திரும்புதலினுடைய எந்த கோணத்திலே நாம் இருக்கிறோம்? சில சமயத்திலே 3லும் இருக்கலாம், சில சமயத்தில் 2ல் இருக்கலாம், சில 1ல் அதிகமாக இருக்கலாம். போலி மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால், மனம் திரும்புதனுடைய சாரம்சம் முழுவதுமாக கர்த்தரிடத்திலே திரும்பி வருவது. நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய சித்தம், இந்த 3லும் வருகிற மாற்றம்தான் உண்மையான மனம் திரும்புதல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அது எல்லாம் என்ற வார்த்தை சிந்தை, உணர்ச்சி, சித்தம். த மைண்ட், தி எமோஷன்ஸ், த வில். இந்த 3ம் மாற்றப்படுவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதைத்தான் 2 கொரிந்தியரிலே படித்தோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல். அந்த வார்த்தையை படித்து முடிக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து உண்மையான மனமாற்றத்தின் சில அம்சங்களை பார்க்கலாம். அதனுடைய சாரம்சத்தை தொடத்தான் வேண்டும். ஆகவே சொல்லுகிறேன், தேவனுக்கேற்ற துக்கம் எவ்வளவு ஜாக்கிரதையை கொண்டு வருகிறது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலை கொண்டு வருகிறது, எவ்வளவு வெறுப்பை கொண்டு வருகிறது. எதன் மேலே வெறுப்பு? பாவத்தின் மேல் வெறுப்பு, அநீதியின் மேல் வெறுப்பு, எவ்வளவு பயத்தையும், கடவுளுக்கு பயப்படுகிற பயம், பாவத்தினுடைய விளைவுக்கல்ல, பாவத்திற்கு பயப்படுகிற பயம். எவ்வளவு ஆவல், நான் கடவுளை நேசிக்க வேண்டும், அவளை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஆவல். மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டுத்தான் இதை படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆவல் என்பதை, ஆவல் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை, எவ்வளவு கண்டிப்பை, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கண்டிப்பை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேத பாடத்தை கவனித்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். போலியான மனம் திரும்புதல் அதனுடைய அவசியத்தை குலைத்து போடுகிறது. இது கட்டளை, இது சுவிசேஷம், இது அவசரமான செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் அதை சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கடைசி வார்த்தைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய பல பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். முற்றுமுடிய அவர் ஏகபலியாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். இனி நாம் நற்கிரியைகளை செய்வதனாலே
நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. கடவுளை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர் தம்முடைய சிலுவிலே சிந்தின இரத்தத்தினுடைய ஏக பலியினாலே உங்களுடைய பாவத்தை நிரந்தரமாக விலக்கி போட்டு விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை பெறுகிறார்கள். இதுதான் உண்மையான மனம் திரும்பனுடைய சாரம்சம். அதனுடைய அம்சங்களை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். 4 பாதிப்புகள் அதில் இருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தையாக இந்த மாலையிலே வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். மனம் திரும்புதல் என்கிற சத்தியம் எவ்வளவு முக்கியமானது, அவசியமானது. அந்த அவசியமான மனம் திரும்புதல் போலியாக எப்படி இந்த உலகத்திலே, குறிப்பாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை வேதத்தை கொண்டு நாங்கள் உணர நீர் கிருபை செய்தீர். இந்த மாலையில் மெய்யான மனம் திரும்புதலுக்கு நேராக ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட சம்பவம், ஒரு குறிப்பிட்ட காலம், சில ஆண்டு பழக்க வழக்கங்கள், இவைகளினாலே வரக்கூடிய சுய திருப்தி அல்ல. இயேசு கிறிஸ்துவையே கல்வாரியிலே மரித்தவர் என்னுடைய பாவத்திற்காக, எனக்கு வர வேண்டிய தண்டனைக்காக அவர் சிலுவிலே மரித்து ரத்தம் சிந்தினார் என்ற விசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேராக திருப்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாய் கொடுக்க செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி நடத்தி செபிக்கிறோம். ஏற்கனவே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், மனம் திரும்பி ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், அனுதினமும் கல்வாரி இரத்தத்தினாலே புதுப்பிக்கப்படுகிறவர்களான மனம் திரும்புதலுக்கு வர நீர் இரக்கம் பாராட்டி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பணிவோடு கேட்கிறோம் தூய பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அதனுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.